வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மோனிஷா வினோத். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் தேர்தல். ஜார்ஜியாவை தொடர்ந்து பென்சில்வேனியாவிலும் ஜோ பிடன் முன்னிலை. டிரம்பின் வார்த்தைகளை பயன்படுத்தி அவரையே கேலி செய்த கிரீடா. கோபத்தை கட்டுப்படுத்த பழகுங்கள் என ட்வீட். தங்கம் மீண்டும் 39,000 நெருங்குகிறது. சவரனுக்கு 456 ரூபாய் அதிகரிப்பு. கர்நாடகாவில் பட்டாசு வெடிக்கவும் விற்பனை செய்வதற்கும் தடை. முதலமைச்சர் எடியூரப்பா அறிவிப்பு. ஸ்டெர்லைட் வழக்கில் வரும் 16ஆம் தேதி விசாரணை. 3000 பக்க ஆவணங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது தமிழக அரசு. கற்பனையான கருத்துகளுக்கு பதில் கூற முடியாது. கட்சி தொடங்க வேண்டிய தேவை தனக்கு ஏற்பட்டதாக இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் விளக்கம். லடாக் எல்லை பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவதில் நீடிக்கும் இழுபறி. இந்தியா சீனா இடையே 8வது சுற்று பேச்சுவார்த்தை தொடங்கியது. வாட்ஸ்அப் பேமெண்ட் சேவையை 20 மில்லியன் பயனாளர்களுக்கு வழங்க முடிவு. என்பிசிஐ அனுமதி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டிரம்பை கேலி செய்யும் வகையில் பருவநிலை ஆர்வலர் கிரீடா தன்பெர்க் வெளியிட்ட ட்விட்டர் பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஸ்வீடனைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலரான கிரீட்டா தன்பெர்க்கை 2019ஆம் ஆண்டின் பர்சன் ஆஃப் த இயர் ஆக டைம்ஸ் நாளிதழ் தேர்ந்தெடுத்திருந்தது. இதனை கேலி செய்து ட்வீட் செய்திருந்த ட்ரம்ப், கிரேட்டா தனது கோபத்தை கட்டுப்படுத்த பழக வேண்டும் எனவும், நண்பருடன் இணைந்து பழைய திரைப்படத்திற்கு சென்று கோபத்தை குறைக்கலாம் எனவும் பதிவிட்டிருந்தார். தற்போது அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டு வரும் சூழலில் ஏறக்குறைய டிரம்பின் தோல்வி உறுதியாகியுள்ளது. இதனால் வாக்குப்பதிவை நிறுத்த வேண்டும் என ட்ரம்ப் ஆவேசத்துடன் ட்விட்டரில் பதிவிட்டு வருகிறார். இதற்கு ட்ரம்ப் கூறிய அதே பதிலை கூறி கிரேட்டா தன்பெர்க் கேலி செய்துள்ளார். ட்ரம்ப் தனது கோபத்தை கட்டுப்படுத்த பழக வேண்டும் எனவும், நண்பருடன் இணைந்து பழைய திரைப்படத்திற்கு சென்று கோபத்தை குறைக்கலாம் எனவும் கிரேட்டா தெரிவித்துள்ளார். சுமார் 11 மாதங்கள் கழித்து ட்ரம்பின் வார்த்தைகளையே பயன்படுத்தி கிரேட்டா பதிலடி கொடுத்துள்ளதற்காக சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டி வருகின்றனர். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே 7.5% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என தமிழக அரசு அண்மையில் அறிவித்தது. இந்த ஒதுக்கீடு குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்தன. இந்த நிலையில் உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே 7.5% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்றும், அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இது பொருந்தாது என்றும் தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு வரும் 16ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் தமிழக அரசு 3000 பக்க ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது.
தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்ட வேதாந்தா நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி பொதுமக்கள் நடத்திய தன்னெழுச்சி போராட்டத்தில் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் ஆலையை திறக்க அனுமதி இல்லை என்றும் ஆலையை திறப்பதற்கான தடை தொடரும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராக வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. அதுகுறித்து விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை இல்லை என தீர்ப்பளித்தது. மேலும் வேதாந்தா நிறுவனத்தின் மனு மீது பதில் அளிக்குமாறு தமிழக அரசு, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதனிடையே இவ்வழக்கு வரும் 16ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையின் விதி மீறல், காற்று மாசு, நீர் மாசு உள்ளிட்டவை குறித்து தமிழக அரசு சார்பில் 3000 பக்க ஆவணங்களை உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் 57 அடி உயரம் உள்ள மஞ்சளார் அணையின் நீர்மட்டம் 51 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. 53 அடியில் 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் 55 அடியில் 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்படும். உபரி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்படும் நிலையில் அணைக்கு நீர் தொடர்ந்து வருவதால் விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசின் தடையை மீறி திருத்தணியில் வேல் யாத்திரையை தொடங்க முயன்றதற்காக கைது செய்யப்பட்ட மாநில பாஜக தலைவர் திரு முருகன் உள்ளிட்ட பாஜகவினர் விடுவிக்கப்பட்டனர். பாஜகவின் வேல் யாத்திரைக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்துவிட்டது. ஆனால் தடையை மீறி சென்னை கோயம்பேட்டில் இருந்து அக்கட்சியின் மாநில தலைவர் திரு எல் முருகன் வேல் யாத்திரையை தொடங்கினார். அப்போது ஏராளமான வாகனங்களுடன் பாஜகவினர் அப்பகுதிக்கு வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோயம்பேட்டில் இருந்து அரும்பாக்கம் வரை வாகனங்கள் தேங்கி நின்றன. திரு முருகன் சென்ற வாகனத்தை பின்தொடர்ந்து பாஜகவினர் தங்கள் வாகனங்களில் சென்றதால் வழி நெடுகிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நசரத்பேட்டை அருகே போலீசார் திரு முருகனின் வாகனத்தை தடுத்து நிறுத்திய போது அவர்களுடன் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து குறைந்த வாகனங்களுடன் திரு முருகன் திருத்தணி செல்ல அனுமதிக்கப்பட்டார். திருத்தணியில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வேல் யாத்திரையை தொடர முயன்ற திரு முருகன் உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டு பின்னர் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். தமிழகம் முழுவதும் வேல் யாத்திரை தடைக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களும் மறியல் போராட்டங்களிலும் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். சில இடங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் தமிழக அரசின் தடையை மீறி கைகளில் வேல்களை ஏந்தியபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்ற 100க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் தமிழக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். தமிழகத்தில் தடையா, தமிழகத்தில் தடையா. திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தடையை மீறி பாரதிய ஜனதா கட்சியினர் பேரணியாக செல்ல முயன்றபோது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வேல் யாத்திரைக்கு தடை விதித்துள்ள தமிழக அரசை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழக அரசை கண்டித்து மாவட்ட பாரதிய ஜனதா தலைவர் திரு பாலசுந்தரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றோர் வேல் யாத்திரைக்கு அனுமதி மறுத்துவிட்ட தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர்.
ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் அருகே திருநெல்வேலி மாநகர பாரதிய ஜனதா தலைவர் திரு மகாராஜன் தலைமையில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டுள்ள தமிழக அரசு வேல் யாத்திரைக்கு தடை விதித்துள்ளதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகே மறியல் போராட்டம் நடைபெற்ற போது பாரதிய ஜனதா கட்சி ஊழியர் ஒருவர் செல்போன் உயர் கோபுரத்தின் மீது ஏறி வேல் யாத்திரைக்கு தடை விதித்த தமிழக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டார். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் தமிழக அரசை கண்டித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பாரதிய ஜனதாவின் வேல் யாத்திரைக்கு தடை விதித்துள்ள தமிழக அரசை கண்டித்து தருமபுரி, கரூர், புதுக்கோட்டை, நாகை, கும்பகோணம், தஞ்சாவூர், சேலம், ராமநாதபுரம், திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அக்கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். நடிகர் விஜய்க்கும் தனக்குமான உறவு குறித்து கற்பனையாக சிலர் கூறும் கருத்துகளுக்கெல்லாம் தன்னால் பதில் அளிக்க முடியாது என இயக்குனரும் நடிகர் விஜயின் தந்தையுமான திரு S.A. சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பேட்டியளித்த அவரிடம் செய்தியாளர்கள் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பிய நிலையில் ஒரே சமயத்தில் இத்தனை செய்தியாளர்களுக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை எனவும் தனித்தனியாக வந்தால் பதில் சொல்வதாகவும் கூறி நழுவினார். அவங்கவுங்க கற்பனைக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. நான் அந்த கொரோனா டைமில் 2-3 தரம் போயிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க, அவங்க போகிறதில்ல, அவர் போயிடுறாரு, பேசுகிறதில்ல, சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை சார். இத்தனை மைக்கு முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு பழக்கம் இல்லை. தனித்தனியாக வாங்க நான் சொல்கிறேன். இனிவரும் செய்திகளை மிக சுருக்கமாக காண்போம். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதால் முன்பை விட தற்போதுதான் காஷ்மீர் மக்கள் நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து மிகவும் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என முன்னாள் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராகவும் மாநில அரசின் மரியாதையை தக்க வைப்பதிலும் பஞ்சாப் அரசும் மக்களும் ஒன்றிணைந்து போராடி வருவதாக திரு நவ்ஜோத் சிங் சித்து தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்காக டெல்லி முன்னாள் தலைமை செயலாளர் திரு M.M. குட்டி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. வங்காள விரிகுடா கடலில் விசாகப்பட்டினம் கடலோரத்தில் அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து 3வது நாளாக மலபார் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த கூட்டு பயிற்சியில் குவாட் நாடுகளின் கடற்படையினர் கலந்து கொண்டனர். லடாக் எல்லையில் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டை மாற்றுவதை ஏற்க முடியாது என இந்திய பாதுகாப்புத்துறை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். எல்லையில் நிகழ்ந்த மோதல்கள், அத்துமீறல்கள், ராணுவ நடவடிக்கைகள் உள்ளிட்டவை சீனாவுடனான ஒரு பெரிய போருக்கான சாத்தியத்தை ஏற்படுத்தியிருப்பதை நிராகரிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பண பரிவர்த்தனை உள்ளிட்ட சேவைகளை வழங்கும் ஜிபே மற்றும் போன்பே நிறுவனங்களுக்கு போட்டியாக வாட்ஸ்அப் பே களம் இறங்கியுள்ளது. வாட்ஸ்அப் பேமெண்ட் சேவையை 20 மில்லியன் பயனாளர்களுக்கு வழங்க UPI இயங்குதளத்தை இயக்கும் NPCI அனுமதி அளித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பட்டாசு வெடிக்கவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே ஒடிசா, ராஜஸ்தான், சண்டிகர் உள்ளிட்ட மாநிலங்களில் தீபாவளிக்கு பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
ஆந்திராவில் கடந்த 2ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெறும் நிலையில் 825 ஆசிரியர்களுக்கும் 585 மாணவர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தையொட்டி விமானங்களில் 75% பயணிகள் செல்ல விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வரை மட்டுமே இந்த உத்தரவு தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் போக்குவரத்து காவலர் ஒருவர் சாலையில் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடியபடி ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழி ஏற்படுத்திய சம்பவம் அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. டெல்லியில் நாளை முதல் வரும் 30ஆம் தேதி வரை அனைத்து வகையான பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யேந்திர ஜெயின் தெரிவித்துள்ளார். கேரள தங்க கடத்தல் வழக்கில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனின் முன்னாள் முதன்மை தனி செயலாளர் சிவசங்கர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு கூடுதல் தனி செயலாளர் ரவீந்திரனை விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பிரிட்டனில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பருவநிலை தொடர்பான வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் அருங்காட்சியகங்கள், கலைக்கூடங்கள் மற்றும் கண்காட்சிகள் 10ஆம் தேதி முதல் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கல்லூரி பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் 50% வருகை பதிவுடன் வகுப்புகளை நடத்த பல்கலைக்கழக மானியக் குழு அனுமதி அளித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ஏ.பி. சாஹிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவுக்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளனின் பரோலை மேலும் 2 வாரம் நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அரசு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தனியாக ஒரு துறையை உருவாக்கி அரசு நிலங்களை காக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஊதிய நிலுவை உள்ள BSNL ஒப்பந்த பணியாளர்கள் 3528 பேருக்கு தலா 40,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அதன் அறிக்கையை வரும் 25ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தொழிலாளர் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தருமபுரம் ஆதீன 27வது மடாதிபதி ஜென்ம நட்சத்திர விழாவை முன்னிட்டு மடாலய வளாகத்தில் செயல்படும் தொடக்க பள்ளியில் பயிலும் ஏராளமான மாணவ மாணவியருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தருமபுரத்தில் பாரம்பரிய புகழ்பெற்ற தருமபுர ஆதீன சைவ மடாலயம் அமைந்துள்ளது. இதன் 37வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசில்லாமணி தேசிக ஞான சம்பந்த பரமச்சாரியா சுவாமிகளின் ஜென்ம நட்சத்திர விழா இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு குரு மகா சன்னிதான ஞான கொலு காட்சி நடத்தப்பட்டது. தருமபுரம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் பயிலும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு மடாதிபதி இனிப்புகள் வழங்கி ஆசி அளித்தார். நாகை வடக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயலாளர் திரு செந்தமிழன், தொடக்கப்பள்ளி செயலாளர் திரு சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு மடாதிபதியிடம் ஆசி பெற்றனர். இனிப்பகங்களில் விற்கப்படும் உணவுகளில் கலப்படங்கள் இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார்.
சென்னை பாண்டி பஜார் பகுதியில் உணவு கலப்படத்தை கண்டறியும் நடமாடும் வாகனத்தை தொடங்கி வைத்த அவர், சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள இனிப்பகங்களில் நடமாடும் வாகனங்கள் மூலம் உணவுப் பொருட்களின் தரம் சோதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தீபாவளி அருகில் இருக்கிறதுனால நிறைய நம்ம ஸ்வீட்ஸு எல்லா ஈட்டபிள்ஸும் இப்போ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓவர் கலரிங் ஏஜென்ட் போட்டோ இல்லை தரமான எண்ணெயில் பண்ணலை, தரமான நெய்யில் பண்ணலை அப்படின்னு உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து சாம்பிள்ஸை கொடுக்கலாம். இது வந்து நம்ம லேபில் தான் போய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காண்போம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள நத்தமாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த திரு நவநீத கிருஷ்ணன் KK நகர் காவலர் குடியிருப்பில் தனியாக வசித்து வந்தார். இன்று காலை அதிக நேரமாகியும் கதவு திறக்கப்படாததால் குடியிருப்பில் உள்ளவர்கள் KK நகர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கதவை உடைத்து உள்ளே சென்றபோது காவலர் நவநீத கிருஷ்ணன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. திண்டுக்கல் மாநகரின் மத்தியில் அமைந்துள்ளது மாநகராட்சிக்கு சொந்தமான காமராஜர் பேருந்து நிலையம். இங்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பேருந்து நிலையத்தில் உள்ள பழைய கடைகளை இடித்துவிட்டு புதிய கடைகள் கட்டப்பட்டுள்ளன. புதிதாக கட்டப்பட்ட இந்த வணிக வளாகத்தில் நேற்று இரவு ஒரு நாள் பெய்த தொடர் கனமழைக்கு கூட தாங்காமல் கட்டட சுவர்களில் விரிசல் அடைந்து தண்ணீர் பீரிட்டு கொட்டுகின்றன. மத்திய அரசின் வேளாண் திருத்த சட்டங்கள், மின்சார திருத்த சட்டங்கள் உள்ளிட்ட விவசாயிகள் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அகில இந்திய விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு போராட்டக் குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி தலைமை அஞ்சலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு விவசாய சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் தமிழ்நாடு AITUC சுங்கச்சாவடி தொழிலாளர் சங்கத்தினர் ஊதிய உயர்வு, போனஸ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் தலைவர் திரு பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தில் சுங்கச்சாவடிகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் வழங்க வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மதுபான கிடங்கு முன்பு அனைத்து டாஸ்மாக் தொழிலாளர் சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது டாஸ்மாக் நிறுவனத்தில் 15 ஆண்டுகளாக தற்காலிக ஒப்பந்த பணியாளர்களுக்காக பணிபுரிந்து வரும் பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 30% தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர். பெரம்பலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற விவகாரத்தில் பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்ற சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று இரவு பேரளி கிராமத்தில் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றுள்ளார். அதனை அதே ஊரைச் சேர்ந்த தங்கராஜ் என்ற முதியவர் தட்டி கேட்டுள்ளார். இருவரும் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வடசென்னை வடக்கு மாவட்ட கொளத்தூர் பகுதி கழகம் சார்பில் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய உறுப்பினர் விண்ணப்ப படிவம் வழங்கும் நிகழ்ச்சி திருவிக நகரில் நடைபெற்றது. தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு G. செந்தமிழன் உறுப்பினர் விண்ணப்ப படிவங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் திரு நேதாஜி கணேசன், கழக வர்த்தக பிரிவு செயலாளர் திரு செந்தூர் பாண்டியன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு P. ஆனந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் உள்ள கீழ வீதி, மேல வீதி, தெற்கு வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடந்த சில தினங்களாக மக்கள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இதனால் மக்களின் கூட்டத்தை பயன்படுத்தி திருட்டு சம்பவம் நடக்காமல் தடுக்க போலீசார் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதற்காக சிதம்பரம் மேல வீதியில் தற்காலிக கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சிதம்பரம் போலீஸ் DSP லாமேக் திறந்து வைத்தார்.
ராமநாதபுரத்தில் விடிய விடிய பலத்த மழை பெய்தது. ராமநாதபுரம் நகரில் மட்டும் 47 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதனால் ராமநாதபுரம் வண்டிக்கார தெருவில் எலக்ட்ரிக்கல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், மிளகாய் கடை உள்ளிட்ட பல கடைகளிலும் மழை நீர் புகுந்தது. விற்பனைக்கு வைத்திருந்த ஏராளமான பொருட்கள் மழை நீரில் நனைந்தன. அதேபோல தங்கபாப் நகர் பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. அரியலூர் நகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆண்டுக்கென நிர்ணயிக்கப்பட்ட நாள் ஊதியம் 347 உயர்த்தி வழங்க வேண்டும், வருங்கால வைப்பு நிதியை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். தங்களுக்காக கேள்வி கேட்ட மேற்பார்வையாளர் நல்லதம்பி என்பவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் ஒப்பந்த ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். நாமக்கல் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் பரமத்தி வேலூர் அருகே பொத்தனூரில் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர் பி. சாமிநாதன் தலைமையில் மண்டல பொறுப்பாளரும் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி. பழனியப்பன் மற்றும் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக துணைத் தலைவர் எஸ். அன்பழகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பு, ஒன்றியங்களில் புதிய கிளைகளை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ஐப்பசி மாத ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவம் தொடங்கிய நிலையில் 4ஆம் நாளான இன்று நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு 4 கால் மண்டபத்தில் திருவத்தி காப்பு கண்டருளி பின்னர் ஊஞ்சலில் எழுந்தருளினார். வரும் 11ஆம் தேதி தீர்த்தவாரி நிகழ்ச்சியுடன் ஊஞ்சல் உற்சவம் நிறைவு பெறுகிறது. மதுரை மாவட்டம் 18ஆங்குடி பகுதியில் நடைபெற்ற திருமணத்தில் மணப்பெண்ணுக்கு அவரது வீட்டில் வழங்கிய சீர்வரிசை பொருட்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்களை வழக்கமாக சீர்வரிசையாக கொடுக்கப்படும் நிலையில் மணப்பெண்ணின் வீட்டில் அவற்றோடு சேர்த்து சமையல் பொருட்கள், கால்நடைகள், டிராக்டர் உள்ளிட்ட பொருட்களும் சீர்வரிசையாக வழங்கப்பட்டுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.